பார்த்திப மகாராஜா போருக்கு போகிறதுனால இவ்வளோ நாள் அவர் காத்து வச்சிருந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அடுத்தது அந்த சித்திர மண்டபம். அந்த சித்திர மண்டபத்தில் ஒரு அறை எப்போவுமே பூட்டியே தான் இருக்கும். அது இது நாள் வரைக்கும் அந்த அறையை வந்து திறந்ததே இல்லை. அந்த அறையில் வந்து இப்போ வந்து திறந்து காமிக்கிறாரு. அந்த அறை முழுக்க ஓவியங்கள் தான். அந்த ஓவியங்கள் எல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு போரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் பெரிய பெரிய யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படையோட புலிக்கொடியை வந்து முன்னிறுத்திட்டு போருக்கு போகிற மாதிரி ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு. அது இந்த நாட்டுக்குள்ளே மட்டுமே போர் செய்யாமல் பெரிய பெரிய மலையெல்லாம் கடந்து நிறைய மன்னர்களை எல்லாம் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் கடைசியில் இமயமலை வரைக்கும் இந்த புலிக்கொடியை வந்து நெட்டி வச்சிருக்கிற மாதிரி ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது யானைப்படையில் யானையினுடைய அம்பாரியில் யாருமே இல்லை. அந்த யானை பாகன் மட்டும்தான் இருக்கான். அதை விக்ரமன் பார்த்துட்டு கேட்குறான், ஏன்பா இந்த யானை பாகன் மட்டும்தான் இருக்கான், யானையினுடைய அம்பாரியில் யாருமே இல்லை அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். அதுக்கு பார்த்திபன் வந்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் யார் ஒருத்தன் அதிகாரம் பெற்றிருக்கிறானோ அவங்ககிட்ட இருக்கிற வித்தையைத்தான் இந்த உலகம் வந்து ஏற்றுக்கும், அதனை பாராட்டும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் இது வந்து என்னோடய ஓவிய திறமையை காட்டுறதுக்காக மட்டும் இல்லை, இது வந்து என்னோடய உள்ளத்தில் பொங்குற ஆசை, நான் இரவும் பகலும் கண்ட கனவு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு நாள் நினைவாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து என் மகனால் சோழர் குலம் பெருமை அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசணும். அதை என்னோட காதால் வந்து கேட்டால் போதும். இதை விட ஒரு பெரிய ஈமக்கடன் நீ எனக்கு செய்ய வேண்டியது இல்லைப்பா விக்ரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திப மகாராஜா வந்து சொல்வார். விக்ரமனும் இருந்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள் பெருமையை காப்பாற்றுவேன், நம்ம நாட்டை வந்து சுதந்திர நாட்டாக வந்து ஆக்குவேன் அப்படின்னு வந்து அவனை வந்து உறுதிமொழி கொடுக்குறான். அடுத்த வீடியோவில் போர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள்.